நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படின்னு கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த சீரியல் எப்படி தான் முடிக்க போகிறாங்க, பாசிட்டிவாக முடிக்க போகிறாங்களா இல்லை சோகமாக முடிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இனியா வந்து நிதிஷை தள்ளி விடுற மாதிரியும் நிதிஷ் வந்து இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இனியா ஜெயிலுக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நேரத்தில் ஹாப்பி எண்டிங் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இனியாவுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்குதுங்க. அது யாருடன் பார்த்தீங்கன்னா ஆகாஷோட, அவங்களோட காதலர். ஸோ ஒருவேளை ஆகாஷ் வந்து நல்லா படித்து எக்ஸாம்ஸ்லாம் முடித்து கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகிடுவார் போல். இனியாவும் நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை முடிய போகுது. ஏன்னா இந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் அப்படி தான் இருக்குது. இனியாவும் ஆகாஷும் திருமண கோலத்தில் இருக்காங்க. அதுவும் பாக்கியா வீட்டில் பாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ பாட்டியோட சம்மதத்தோட, ஃபேமிலியோட சம்மதத்தோட. ஏன்னா செல்வி அவங்க வந்து இந்த வீட்டில் வேலைக்காரங்களாக இருக்காங்க. அதனால் அவங்களோட மகனை எல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாது, எங்களோட தராதரம் கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோடய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவாக முடிக்கிறாங்க. அவரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, இவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி தான் முடிக்க போகிறாங்கங்கிறது ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை முன்னாடியே இப்படியே பண்ணியிருக்கலாமேப்பா, நிதிஷோட ட்ராக் எதுக்கு அப்படின்னாலுமே அப்புறம் கதை வேணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது, நீங்கள் இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இந்த சீரியலை ஓட்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.